वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेङ्कटेशाय। திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். நம்முடைய சனாதன தர்மம் என்கிற இந்து மதத்தில் 4 வேதங்கள் உள்ளன. ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று. 5வதாக ஒரு வேதம் சொல்லப்படுகிறது, பாரத பஞ்சமோ வேதா என்று. மகாபாரதத்தை 5வது வேதமாக நம்முடைய சாஸ்திரங்கள் காட்டிக் கொடுக்கின்றன. நம்முடைய வேதத்தில் சம்ஹிதா, பிராமணம், ஆரண்யகம், உபனிஷத் என்று 4 பாகங்கள் அதர் ஒவ்வொரு வேதங்களுக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கின்றன. இந்த 5வது வேதமாக உள்ள மகாபாரதத்தினுடைய உபனிஷத் பாகமாக இந்த பகவத்கீதை சொல்லப்படுகிறது. அதனுடைய பெருமை பேசும் இடத்தில் பாரதாமிருத சர்வஸ்வ கீதாயா மதிதஸ்ய ச சாரமுத்ருத்ய கிருஷ்ணேன அர்ஜுனஸ்ய முகே ஹுதம் என்று சொல்லப்படுகிறது. மகாபாரதமாகிய அமுதக் கடலை கடைந்து அதிலிருந்து சாரமாகிய கீதையை எடுத்து அர்ஜுனனுக்கு பகவானாகிய கிருஷ்ணன் உபதேசம் செய்தான் என்று இதை அமிர்தத்துக்கு துல்லியமாக சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட இந்த பகவத்கீதையினுடைய பாராயணத்தின் ஆரம்பத்தில் நாம் அனைவரும் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटिब्रह्माण्डनायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वरस्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभ संपत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानव समाजस्य सर्वारिष्टपरिहारार्थं एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थं एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थं परस्परसौमनस्य सिद्ध्यर्थं समस्तपापक्षयार्थं श्रीमन्नारायण प्रीत्यर्थं श्रीपरमेश्वर प्रीत्यर्थं श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणं करिष्यामहे।
श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महारस्कं वनमाला विराजितम् शङ्खचक्रगदं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम् पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीता भवद्वेषिणीम् श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम् यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवानीतिर्मतिर्मम இரண்டாவது அத்தியாயம் 28வது ஸ்லோகம். அவ்யக்தானீதி பூதானி வியக்தமத்யானி பாரத அவ்யக்தநிதனான்யேவ தத்ர கா பரிதேவனா. இப்பொழுது டாக்டர் ஊவே அனந்த பத்மநாபாச்சாரியார் அவர்கள் பகவத்கீதை ஸ்லோகங்களின் அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். अव्यक्तादीनि भूतानि व्यक्तमध्यानि भारत अव्यक्तनिधनान्येव तत्र का परिदेवना. ओम नमो वेंकटेशाय. श्रीमते रामानुजाय नमः. நம்மால் பரிஹரிக்க முடியாது என்று தெரிந்தும் தொடர்ந்து துக்கத்திலேயே ஆழ்ந்திருப்பது என்பதை காட்டிலும் ஒரு முட்டாள்தனம் வேறு எதுவும் இல்லை. ஜாதஸ்ய த்ருவோ மிருத்யுஹு த்ருவம் ஜென்ம மிருதஸ்ய ச. ஒன்று உண்டாகிறது. இந்த இடத்துல உண்டாகுதல் என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்லுகிறேன், ஆத்மாவிற்கு தேகத்தினுடைய சம்பந்தத்தை வைத்துத்தான் ஆத்மா பிறக்கிறான் ஆத்மா இறக்கிறான் என்று சொல்லுகிறோமே தவிர்த்து உண்மையில் ஆத்மாவிற்கு உற்பத்தி நாசம் என்பது கிடையவே கிடையாது. நம்முடைய சித்தாந்தம் அதுதான். நாத்மா ஸ்ருதேஹே நித்யத்வாச்ச தாப்யா என்பதாக சுவாமி வேதவியாசர் அவர்தான் பிரம்மசூத்திரத்தை நமக்கு கொடுத்தவர். அந்த பிரம்மசூத்திரத்தின் பொருளை விளக்குவதில்தான் சங்கர ராமானுஜ மத்வ சித்தாந்தங்கள் பெரிந்தன. எந்த வேதவியாசர் நமக்கு பிரம்மசூத்திரங்களை கொடுத்தாரோ அதே வேதவியாசர் தான் நமக்கு பகவத்கீதையையும் கொடுத்திருக்கிறார். பஞ்சமோ வேதா என்பதாக 5வது வேதம் என்று புகழப்படும் மகாபாரதத்தில் இந்த பகவத்கீதை என்பது தனிப்பெரும் பெருமை பெற்றதாக திகழ்கிறது. மகாபாரதத்தில் பகவத்கீதைக்கு புகழ் என்று சொல்வதை காட்டிலும் உலகத்தில் பகவத்கீதைக்கு தனிப்பெரும் பெருமை என்பது உண்டு. அதுதான் உண்மை. ஆகையினாலே அந்த வேதவியாசர் தான் நம் அனைவருக்கும் சனாதன தர்மத்தின் வழி நடக்கக்கூடிய அனைவருக்கும் வேதவியாசர் தான் வழிகாட்டி. அவர் சொன்ன சூத்திரங்களையும் அவர் சொன்ன ஸ்லோகங்களையும் கை கொண்டு அதற்கு பொருளுரைப்பதில்தான் மகான்களிடத்திலேயே அபிப்பிராய பேதம் இருக்கிறதை தவிர்த்து மற்றபடி எல்லாம் வைதிக பிரக்கிரியை வேத தர்மத்தின்படி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம். பொருளுரைப்பதில் சிற்சில வித்தியாசங்களை மட்டும்தான் அங்கே நாம் பார்க்க வேண்டும். அந்த வேதவியாசர் ஆணித்தரமானதொரு கூற்றினை வேதத்தின் பொருளை நமக்கு கொடுக்கிறார் சூத்திரத்தின் வடிவில்.
அந்த சூத்திரங்களுக்கு பிரம்மசூத்திரம் என்பதாக பெயர். பிரம்மசூத்ராணி என்று சொல்லுவார்கள். தயவு செய்து நீங்களாக முயன்று அதனுடைய பொருளை உணர தலைப்படாதீர்கள். பலமுறை இந்த உதாரணத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு கேட்டால் அவர் வைத்தியரிடத்துல போய் வைத்தியம் பண்ணிக்கிறது தான் முறையான சிகிச்சையை தவிர்த்து செல்ஃப் மெடிகேஷன்றது பண்ணிக்க முடியாது. ஒரு சின்ன விஷயம், ஒரு தலைவலிக்கிறது, லைட்டாக ஒரு அமர்தாஞ்சன் தடவிண்டு ஒரு அனாசின் சாப்பிட்டா அந்த தலைவலி சரியாக போய்டும்னா ஓகே. மைக்ரேன் தலைவலி வந்ததுன்னா நாமளே போயிட்டு ஒரு மருந்து கடையில் போய் எனக்கு மைக்ரேன் தலைவலி, எனக்கு இந்த மருந்து கூட அந்த மருந்து கூடன்னு கேட்க முடியுமா? அதுக்கு ஒரு மருத்துவருடைய பரிந்துரைன்னு சொல்கிற ப்ரிஸ்கிரிப்ஷன் வேணும் இல்லையா? அந்த மாதிரி தான் சின்ன சின்ன விஷயங்கள் நாம் வேணால் ஏதோ கூகுளில் போய் பார்த்துக்கலாமே தவிர்த்து இது போன்ற அரும்பெரும் விஷயங்கள் நாம் அறிய வேண்டும் என்றால் அதை குருமுகமாகத்தான் நாம் பயில வேண்டும். அதை புரிந்து கொள்ளுங்கள். அதன்படி நடத்தல் என்பது மிகவும் சிறப்பானது. அதனால வியாசர் பிரம்மசூத்திரத்தில் ஒரு விஷயத்தை நமக்கு நிரூபணம் பண்ணி காண்பிக்கிறார். நித்யத்வாத் என்று சொல்லுகிறார். ஆத்மா என்பது நித்தியம். ஆத்மா என்பவன் எப்பொழுதும் இருக்கக்கூடியவன். ஆத்மா என்பவன் அழிவில்லாதவன். ஆத்மாவிற்கு உற்பத்தி என்பது கிடையாது, நாசம் என்பது கிடையாது. இதே போன்று உற்பத்தி அசம்பவம். ஆத்மாவிற்கு உற்பத்தி, அது உண்டாகிறது என்பது அசம்பவம், இம்பாசிபிள் அப்படின்ட்டு. இம்பாசிபிள் என்பதாக அதை சொல்லியிருக்கிறார். ஆகையால் நாம் நம்மால் பரிகரிக்க இயலாத விஷயத்தில் சோகத்தை விட்டுவிட வேண்டும். எப்படி இந்த தேகம் நம் கண்முன்னே பார்க்கப்படும் பொழுது அந்த தேகத்திற்கு நாசம் முதலானவைகள் உண்டாகப் போகிறதோ என்று நாம் சோகிக்க கூடாது என்று சொன்னானோ, அதே மாதிரி தான் இந்த தேகம் இதற்கு முன்பாக எப்படி இருந்தது, இனி வரக்கூடிய காலத்தில் எப்படி இருக்கப் போகிறது என்பதும் நமக்கு தெரியாது. இதை அறியும் அறிவும் நமக்கு கிடையாது. அதான் முக்கியம். இதற்கு முன்பிருந்த நிலை என்ன என்பதும் நமக்கு தெரியாது. இனி வரக்கூடிய காலத்திலும் அது என்ன ஆகப் போகிறது என்பதும் நமக்கு தெரியாது. இப்படி எதுவும் தெரியாமல் நாம் இருக்கும் பொழுது அதை குறித்தும் நாம் வருத்தப்படக்கூடாது. ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா நம்ம வருத்தப்படலாம். அது முன்னாடியும் என்னன்னு நமக்கு தெரியல, பின்னாடியும் என்னன்னு தெரியல. நமக்கு நடுவில் வரச்சே மட்டும் நமக்கு அதில் ஒரு வருத்தம் உண்டாருது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். நமக்கு ஏன் இந்த மாதிரிலாம் ஒரு பந்தம், என்ன ஒரு பாசம்னு சொல்கிறேன். எல்லார் வீட்லேயும் பெருச்சாளி தொல்லை இருக்குது, எல்லார் வீட்லேயும் எலி தொல்லை இருக்குது, உண்டு இல்லையா? இன்னும் ஒரு படி மேலே போகணும்னு சொன்னால் எல்லார் வீட்லேயும் கரப்பாம்பூச்சி தொல்லை நிறைய இருக்குது. உடனே அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்க்குறோம், பேகான் ஸ்ப்ரே வாங்குகிறோம், புசுக்குன்னு அந்த கரப்பாம்பூச்சி அடிக்கிறோம். ஒரே சமயத்தில் ஒரு 100-200 கரப்பாம்பூச்சி இறந்து விடுகிறது. அதை என்ன பண்ணுறோம், ஈஸியாக ஒரு மரத்தில் வாங்கி அப்பா நிம்மதியாக இருக்கலாம்டாப்பா, வீடு க்ளீன் ஆகிடுது அப்படின்ற அந்த கரப்பாம்பூச்சி எல்லாம் தூக்கி திரட்டி கொண்டு போய் ஒரு குப்பை தொட்டியில் போட்டுட்டு வந்துடுறோம் நம்ம. அதே மாதிரி பெருச்சாலியோ எலியோ வந்ததுன்னா அதுக்கு உண்டான மருந்து ஏதோ வைக்கிறான், அதை வைத்து அதை கொண்டு போய் அதை செத்து போயிடுதுன்னா தூக்கி பிடிச்சி போட்டுருவோம். அதே சில பேர் வீட்டில் செல்லப்பிராணிகள் வளர்க்கிறார்கள், பார்க்குறோம்ல. எல்லாரும் செல்லப்பிராணிகள் வளர்க்குறாங்க. இப்போ அப்பா அம்மாக்களை பிள்ளைகள் வளர்க்கிறார்களோ இல்லையோ, அல்லது தாய் தந்தையர் தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கிறார்களோ இல்லையோ, செல்லப்பிராணிகள் இடத்துல அதிகமான ஒரு பிரேமை என்றது எல்லாருக்கும் ஏற்பட்டு போச்சு. அந்த விஷயத்தை நம்ம விசாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த செல்லப்பிராணி ஒருவேளை இறந்தது என்றால் அவங்க மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எவ்வளோ பெரிய வருத்தப்படுறான். இன்னும் ஒரு படி போய் சில பேர் என்ன பண்ணுவா, தன்னுடைய செல்லப்பிராணிகளுக்கு அதுக்கு பிறந்தநாள் கொண்டாடுறது, அதுக்கு வெட்டிங் டே கொண்டாடுறது அப்படின்றலாம் வச்சுருக்கா. அது ஒவ்வொருத்தருடைய வழக்கம், நம்ம அதை பற்றி விமர்சனம் பண்ணவே வேண்டாம், விடுவோம், நமக்கு அவுட் ஆஃப் த கான்டெக்ட் அது. இப்போ கரப்பாம்பூச்சி உங்கள் வீட்டில் இருந்தது, அதை கொன்றோமே, வருத்தப்பட்டோமா? மனசோடைய உடஞ்சி போச்சா? ஐயோ கரப்பாம்பூச்சி போயிடுதே அப்படின்னு நான் நினச்சிக்கிறோமா? ஏன்னா ஒரு வித்தியாசம் பாருங்கோ, நீங்கள் அருவருக்கத்தக்கதான ஒரு தேகத்தில் அது இருந்ததினாலே, உங்களுக்கு பிடிக்காத ஒரு தேகத்தில் இருந்ததினாலே அதை நாம் வெறுத்தோம். இதே செல்லப்பிராணி வரும்பொழுது உங்களுக்கு பிடித்த ஒரு தேகத்தில் அந்த செல்லப்பிராணி இருப்பதினாலே, அந்த செல்லப்பிராணியுடைய ஆத்மா வச்சுக்கோங்க, நாம் அதை விரும்புகிறோம்.
அங்க இந்த கரப்பாம்பூச்சி பேகான் ஸ்ப்ரே போட்டிய 100லிருந்து 200 தேகங்கள், 100லிருந்து 200 தேகங்கள், மினிமம் 200 கரப்பாம்பூச்சி ஒரு இடத்துல ஒரு சிங்க்ல வச்சுக்கோங்க, 200 ஆத்மா அது உள்ள இருந்திருக்கு. இப்ப போர்க்களத்தில் அர்ஜுனன் 200 போர் வீரர்களை கொள்கிறான். அப்ப அந்த 200 தேகத்தில் இருந்து 200 ஆத்மாவானது கிளம்புகிறது. க்ஷத்ரியனுக்கு போர் என்பது தர்மம் என்பதினாலே அர்ஜுனனுக்கு அது பாபம் இல்லை. பிராணி ஹிம்சை செய்யக்கூடாது, ஜீவ ஹிம்சை செய்யக்கூடாது. செல்ல பிராணியை பாலூட்டி பாராட்டி சீராட்டி வளர்க்கக்கூடிய நாம், அந்த செல்லப்பிராணிக்கு உடம்பு சரியில்லை என்றால், அந்த செல்லப்பிராணிக்கு ஏதாவது முடியலன்னா நாம வருத்தப்படக்கூடிய நாம் இன்னொரு ஜீவனை ஹிம்சிக்கிறோம். இந்த லாஜிக் நீங்க புரிஞ்சுக்கணும். அது இறப்பதை பற்றி நாம வருத்தப்படுறோமா? அதை கொன்றோமே என்பதான ஒரு வருத்தம் நமக்கு உண்டாகிறதா? ஐயோ அதை கொண்டுட்டோமே அப்படின்னு நமக்கு வருத்தம் ஏற்படுறதா? வரலையே. நீ என்ன பார்க்கணும்? ஆத்மாவை கவனிச்சிருக்கணும். உனக்கு அந்த தேகம் பிடிக்கல. ஒரு மனுஷனுடைய தேகம் அப்படின்னு சொன்ன அர்த்தம் அரசாங்கம் சொல்றது இவன் அவனை கொன்றான் அப்படி சொல்றது. அந்த தேகத்தினுடைய வித்தியாசம். இப்ப அதுக்கும் மரணம்ன்றது ஏற்பட்டிருக்கு, உன்னுடைய செல்லப்பிராணிக்கும் மரணம்ன்றது ஏற்பட்டிருக்கு. என்னதான் செல்லப்பிராணியா இருந்தாலும் அது போல ஒன்னால் இதை ஏத்துக்க முடியுமா? ரெண்டுத்தையும் ஒன்னா பார்க்க முடியறதா? முடியலையே. ஐயோ என் காலை சுத்தி சுத்தி வருமே, என் மடியில வந்து உட்கார்ந்துக்குமே, ஆசையா என் முகத்தை நக்குமே அப்படின்னு நீ யோசிக்கிறியே. ஒரு கர்ப்பாம்பூச்சி காலை சுத்தி வந்ததுன்னா என்ன ஆகும்? டமால் குதிச்சு கதகளி, பரதநாட்டியம், குச்சிப்புடிலாம் டான்ஸ் ஆடுறோம்ல, டிஸ்கோலாம் ஆடுறோமோ இல்லையோ, நம்ம கையில் இருக்கிறதெல்லாம் கீழே போடுறோமோ இல்லையோ, விஷயம் இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன அப்சர்வேஷன் நம்ம பண்ணினாலே போறோம், நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். அதனால இப்ப தேகத்திற்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய அவஸ்தைகள், இந்த இடத்துல இந்த தேகம் உண்டானதற்கு முன்பாக அந்த தேகம் எப்படி இருந்தது என்பதும் தெரியாது. இப்பொழுது பார்க்கக்கூடியதான் இந்த தேகம் இதற்கு பிறகு என்ன ஆகப் போகிறது என்பதும் தெரியவே தெரியாது, இல்லையா? அதனால்தான் அதர்ஷனாதிஹ ஆயாதஹ புனச்சாதர்ஷனம் கதஹ நாசௌ தவனதஸ்யத்வம் விருதா கிம் அனுஷோச்சசி. மகாபாரதத்திலேயே ஸ்திரீ பர்வத்தில் இந்த ஸ்லோகம் வருது. இந்த சரீரம் அதர்ஷனாதிஹ ஆயாதஹ, இதற்கு முன்பான ஒரு நிலையில் நம்மால் பார்க்கப்படாத பொழுது, நாம் இது என்ன என்பதை தெரிந்து கொள்ளாத பொழுது, அதர்ஷனாதிஹ ஆயாதஹ புனச்ச அதர்ஷனம் கதஹ, நாம் பார்க்காத ஒரு நிலையில் இது உண்டானது, மறுபடியும் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே சமயத்தில் அது நம்மால் பார்க்கப்படாமல் மறையப் போகிறது. நாசௌ தவ நதஸ்யத்வம் விருதா கிம் அனுஷோச்சசி. இந்த சரீரம் உன்னுடையது அல்ல, இந்த சரீரம் உனக்கு உரியது அல்ல. ஒரு வீட்டில் வாடகைக்கு வந்து இருக்கோம், 20 வருஷம் அந்த வீட்டில் வாடகைக்கு கொடுத்துன்னு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த வீட்டை காலி பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துடுது. அந்த வீட்டை காலி பண்ணி நம்ம வெளில போறோம். ஐயோ 20 வருஷம் இந்த வீட்டில் இருந்தனே அப்படின்னா உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? மாசம் மாசம் வாடகை கொடுத்ததானே உட்காந்துட்ட. இப்போ இந்த வீட்டை விட்டு நீ கிளம்பி போனா கிளம்பி போய் தான் ஆகணும், வேற வழி இல்லைன்னா வேற வழி இல்லை. இதுதான் விஷயம். அவ்யக்தாதீனி பூதானி வியக்த மத்தியானி பாரத. அதான் உற்பத்தி ஸ்திதி நாசம். உற்பத்தி ஸ்திதி நாசாபியாம் ஸ்திதௌ சிந்தா குதஸ்தவ. யதா உற்பத்தி யதா நாசா ஸ்திதி தத்வத் பவிஷ்யதி. ஒரு ஐயா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஒரு வஸ்துவனுடைய உற்பத்தி, அதனுடைய இருப்பு, அதனுடைய நாசம். இதுல நீ என்ன பண்றனா, அதனுடைய இருப்பு இருக்கு பாருங்க, அந்த இருப்பை குறித்து மிகுந்த கவலை கொள்கிறோம். ஏன்னா ஜாகிரதையா பார்த்துக்கணும், ஜாகிரதையா இருக்கணும், இது நாசமடையாமல் காப்பாற்றுமே நினைச்சிட்டு இருக்க. ஏன்பா இதுக்கு முன்னாடி உற்பத்தி உன்னாலேயா பண்ண முடிஞ்சது? நீயா அதை கொண்டு வந்த? இந்த ப்ரொடக்ஷன்னா நம்ம வேற வேற நினைச்சக்கூடாது. அது உண்டாகணுன்றது சங்கல்பம். அந்த வஸ்துவானது தானா உண்டாகிறது. புரியுதா உங்களுக்கு? சூக்ஷ்மமாக புரிஞ்சுக்கணும். இதை கரெக்டாக இதை வந்து புரிஞ்சுக்கணும். கத்தி மேலே போகிற மாதிரி இது சரியா புரிஞ்சுக்கணும், சரியா அர்த்தம் நமக்கு மனசில் நிற்கும். யதா உற்பத்தி ததா நாசா. அது எப்படி உண்டாச்சோ அது போல நாசம் அடைய போகிறது. பட் வேற நமக்கு என்ன ஆகுதுன்னா, பிரத்யட்சமாக கண்ணில் தெரியுது. இப்போ ஒரு குழந்தைக்கு கர்ப்பம், ஒரு பெண்ணுக்கு கர்ப்பம் தரிக்கிறதுனா, நீ முயற்சி பண்ணால் கர்ப்பம் தரிக்கல, நீ முயற்சித்து கர்ப்பம் வாண்டானா கர்ப்பம் தரிக்காமல் இருக்கிறத தடுக்க முடியல. எவ்வளோ வித்தியாசங்கள் நம்ம பார்க்கிறோம் லோகத்தில்.
ஒரு பெண் கர்ப்பவதி ஆகணும்னு ஆசைப்பட்டா அவளுக்கு கர்ப்பம் தரிக்கல, இன்னொரு பெண் தான் கர்ப்பம் தரிக்க கூட நினைக்கிற, அவளுக்கு கர்ப்பம் தரிக்கிறது யாரால முடியாத? இந்த பொருள் நிரந்தரமாக இருக்கணும்னு ஒருத்தர் ஆசைப்படுறாரு, ஆனா அந்த பொருள் அடுத்த க்ஷணம் பொற்று உடையிறது. இந்த பொருளானது நாசத்தை அடையட்டும்ன்றார், அது நாசத்தை அடைய மாட்டேன்றது. யாரால பண்ண முடியும்? யதா உற்பத்தி ததா நாசா, எப்படி ஒரு உற்பத்தியோ அப்படியே நாசமாக போகிறது. ஸ்திதி தத்வத்வ, அதே மாதிரி சென்டரில் அது பாட்டுக்கு இருக்க போகிறது. நாம நடுவில் நமக்கு கண்ணுக்கு தெரியறதை மட்டுமே வச்சுட்டு நாம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், பர்மனன்ட் இம்பர்மனன்ட் விஷயத்தை புரிஞ்சுக்காம. யதா உற்பத்தி ததா நாசா ஸ்திதி தத்வத் பவிஷ்யதி. எப்படி இருக்கும்? அதாவது முதல்லயே 2 நாள் முன்னாடி உபன்யாசத்தில் கூட நான் சொன்னேன், நமக்கு பல விஷயங்கள் தெரியறது, ஆனால் அதை பிராக்டிக்கலா நாம புரிந்து கொள்ளும் பொழுதுதான் தடுமாறி விடுகிறோம். நம்மால அதை சரியா புரிஞ்சுக்க முடியல. அப்ப அர்ஜுனன் மாதிரி தான் நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ். அர்ஜுனனுக்கு நன்னா தெரியறது, இவாளை அடிச்சா இவாளுடைய தேகம் போறது, அப்ப நான் இவாளை அடிப்பேன், எனக்கு நரகம் கிடைக்கும், என்னுடைய தேகத்தை காட்டிலும் வேறுபட்டது நரகம், இந்த தேகத்தை இங்க கொளுத்த போறாளோ புதைக்க போறாளோ ஏதோ பண்ண போறா. அப்ப தேகம் போல அர்ஜுனன்றதான் யார் போறான்? அர்ஜுனன்றதான யாரோ ஒருத்தன் தான் நரகத்துக்கு போறான். அந்த யாரோ ஒருத்தனுக்கு தேக சம்பந்தம் உண்டா இல்லையா? இங்க இருக்கச்சே அர்ஜுன தேக சம்பந்தம், நரகம் போச்சே நரகத்தினுடைய தேக சம்பந்தம், சொர்க்கம் போச்சே சொர்க்கத்தினுடைய தேக சம்பந்தம். நீ என்ன பண்ண முடியும்? நீ இப்ப மனுஷலோகத்துல இருக்கச்சே மனுஷனுடைய தேக சம்பந்தத்தை மட்டுமே பார்த்துட்டு நாம முடிச்சுட்டு இருக்கோம். அதான் சுவாரஸ்யம். மனுஷனுடையதான தேக சம்பந்தம் மட்டும் நமக்கு கிடைச்சிருக்கு. அதில் மிருகாதிகளை பார்க்கச்சே நமக்கு அருவருப்பு, கரப்பாம்பூச்சி பார்த்தே அருவருப்பு, புழுவை பார்த்தா அருவருப்பு, பெருச்சாளி பார்த்தா அருவருப்பு, இதே பெட் அனிமல்ஸை பார்த்தா சந்தோஷம், பிள்ளைய பார்த்தா சந்தோஷம், பிள்ளைய பார்த்தா சந்தோஷம். ஏற்கனவே ஒரு கதை சொல்லியிருக்கேன், கிட்டத்தட்ட 60 எபிசோடு ஆயிடுத்த, எல்லாமே ஞாபகம் இருக்கணும்னு அவசியம் இல்லையே. என்னாச்சு? அர்ஜுனனுக்கு வயிற்று வலி, வயிறு ரொம்ப கஷ்டப்பட்டது, அப்புறம் மருந்து சாப்பிட்டான், சரியா போச்சு. என்னடா ப்ராப்ளம்னார்? நாக்கு பூச்சி இருந்ததுன்னா. செத்து போச்சா? செத்து போச்சு. சந்தோஷப்பட்ட அர்ஜுனன், வயிற்று வலி போயிடுத்து, நாக்கு பூச்சி இல்லை, மருந்து சாப்பிட்டான், வயிறு கிளீன் ஆகிடுத்து, சரியா போச்சு. அதே சமயத்தில் போர்க்களத்தில் என்ன ஆகிடுது? அபிமன்யு செத்து போயிட்டான். ஐயோ அபிமன்யு செத்து போயிட்டானா அழுதான். கிருஷ்ணன் கேட்டான், இந்த பாரு இதுக்கு சுபத்ரா பார்ட்னர், நீயும் சுபத்ரா சேர்த்து அபிமன்யுவை பெற்றெடுத்தீர்கள், அபிமன்யு இறந்தான் என்பதனாலே உனக்கு துக்கம் உண்டாயிருக்கிறது. உன்னுடைய வயத்துல பிறந்த நாக்குப்பூச்சிக்கு நீதான் சோல் ப்ரொப்ரைட்டர். உன் வயத்துல ஒரு நாக்குப்பூச்சி உண்டா சொல்லியோ, அதுக்கு நீதான முழுக்க. அந்த நாக்குப்பூச்சி செத்து போனா நீ பிரார்த்தனை பண்ண? உன் ரத்தம் உன் சதை அப்படின்னு நினைச்சியா? இல்ல. ஏன்னா இந்த தேகத்தை பார்க்கும்பொழுது அந்த தேகம் உனக்கு அருவருப்பு. எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணின் இடத்துல ஈர்ப்பு எதனால உண்டாருது? ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணின் இடத்துல எதனால ஈர்ப்பு உண்டாருது? தேகத்தை பார்த்து ஈர்ப்பு உண்டாருது. ஞானிகள் என்ன பண்ணுவா? தேகத்தை பார்க்க மாட்டா, ஆத்மாவை தான் பார்ப்பா. ஏன் அப்படி கேட்டா, அனித்யானி, மின்னின் நிலையில மண்ணுயிராக்கைகள். ஆக்கைனா தேகத்துக்கு பேரு. ஆழ்வார் சொல்லுவார், மின்னின் நிலையில மண்ணுயிராக்கைகள், மின்னலை காட்டிலும் சீக்கிரமாக அழியக்கூடியது இந்த தேகம். அனித்யானி ஷரீராணி. அப்ப விவேகிகள் என்ன பண்ணுவா? ஆத்மாவைத்தான் பார்ப்பா, தேகத்தை பார்க்க மாட்டா. இந்த ஆத்மாவுக்கு ஒரு ஹோல்டு. இப்ப இந்த ஜென்மால கர்மாக்கள் அனுபவிப்பதற்கு ஆத்மாவிற்கு ஒரு தேகமே தவிர்த்து தேகம் ஆத்மாவா ஆகிவிட முடியாது. அதனால அர்ஜுனா ஜம்முன்னு இந்த விஷயத்தை மனசுல வாங்கிக்கோ. அவ்யக்தாதீனி பூதானி வியக்த மத்தியானி பாரத அவ்யக்த நிதனான் கேவ தத்ரகா பரிதேவனா. பரிவேதனான்னு ஒரு பாட்டம் இருக்கு சில புஸ்தகங்கள்ல. பரிதேவனா, மனுஷன் முதலான சரீரங்கள் இருக்கே, நம்மால் பார்க்க முடியாத முன்தசையுடன் கூடியவைகளாய் அவை இருந்தன. நம்மால் பார்க்க முடியாத அளவிற்கு முன்தசையுடன் கூடியவைகளாக அவை இருந்தன. அதே மாதிரி தான் இப்பொழுது நாம பார்க்கக்கூடிய இந்த மனுஷ தேகமானது இனி வரப்போகிறதான காலத்தில் எந்த ஒரு நிலையை அடையப் போகிறது என்பதை நாம் அறியாத தசையில் தான் இருக்கிறது. அப்ப இந்த விஷயத்துல நீ என்னன்னு சொல்லி துக்கப்பட போற? இந்த விஷயத்துல நீ என்னன்னு புரிஞ்சு துக்கப்பட போற? இல்ல அது எப்படி போகும், அது என்ன மாதிரி போயிருக்கணும், எதுக்கிடாது? நீ எவ்வளவு முயற்சித்தாலும்
அது நிச்சயமாக உனக்கு புரிய போவது இல்லை. பாருங்களேன், ஆராய்ச்சி பண்ணுங்களேன். போன ஜென்மத்தில் என்ன பண்ணினோம், அடுத்த ஜென்மாவில் என்ன பண்ண போறோம்னாரு. நல்ல ஒரு சம்பந்தம் இருந்து நம்முடைய ஸ்ரீனிவாசனுடைய பரிபூர்ணமான அனுகிரகமானது இருந்தது என்றால் யாராக இருந்தாலும் அவர்கள் என்ன பண்ணணும்னா ஆச்சாரியன் மூலமாக இந்த ஆத்மாவை எம்பெருமானிடத்தில் சரணாகதி செய்து சமர்ப்பித்து விட வேண்டும். சுவாமி ராமானுஜர் காண்பித்த வழி அது. ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தின் மிகச்சிறந்த கொள்கை அது. அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகம் என்பதாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி, அப்பேற்பட்டவனுக்கு மோட்சம் உண்டு. ஆனால் அதில் முக்கியமான பாயிண்ட் என்ன, ஆச்சாரியனுடைய சம்பந்தம் என்பதான அந்த ஒரு விஷயத்தை நம்ம வச்சுக்கணும். அந்த பாயிண்ட்டை நம்ம மனசில் வச்சுக்கணும். அதனால அவ்யக்தம், அதே மாதிரி என்ன எடுத்து அவ்யக்தாதீனி பூதானி அவ்யக்த நிதனான்யவ. வியக்தம்னா கிளியர், வியக்தம்னா தெளிவுன்னு அர்த்தம், அவ்யக்தம்னா தெளிவற்றதுன்னு அர்த்தம். முன்பிருந்த நிலை தெளிவற்றதான ஒரு நிலை. தெளிவற்றதுனா ஒண்ணுமே தெரியாது. போன ஜென்மால நான் என்ன பண்ணேன் எது பண்ணேன் அப்படின்னு கேட்டா யாருக்கு தெரியும்? போன ஜென்மால நான் எப்படி இருந்தேன், நாயா இருந்தேனா, பூனையா இருந்தேனா, பெருச்சாலியா இருந்தேனா தெரியாது. இப்போ மனுஷ ஜென்மாவா எடுத்திருக்கேன், உங்க எதிர உட்காந்துருக்கேன்னா நாளைக்கு மறுபடியும் இந்த ஜென்மா முடிஞ்சதுன்னா அடுத்த ஜென்மால நான் எப்படி போவேன், என்ன ஆகும், அதுவும் தெரியாது இல்லையா? இது எல்லாத்தையும் நம்ம ஜாகிரதையா புரிஞ்சுக்கணும். முன்னாடி ஸ்லோகத்துல தஸ்மாத் அபரிஹாரியார்த்தே நத்துவம் சோச்சிடும் அர்ஹசி, தீராது தீர்க்க முடியாது என்பதாக தெரிந்த பிறகும் அர்ஜுனா இது குறித்து நீ மிகுந்த வருத்தத்திலேயே ஆழ்ந்திருந்தாய் அல்லவா, அகுதே போன்று இப்பொழுதும் நீ அந்த மாதிரி வருத்தத்தில் ஆழக்கூடாது. இதேதான் இங்கே விஷயம். தத்ரகா பரிதேவனா, ஏன் எதுக்கு சரி கவலைப்பட்டா என்ன ரிசல்ட், கவலைப்பட்ட சந்தோஷம் ரைட்டு. இந்த கவலைக்கு ஏதாவது தீர்மானம் உண்டா, இல்லை, நன்னா புரிந்து கொள் என்பதாக இந்த 28வது ஸ்லோகத்தில் ரொம்ப அழகா நமக்கு சில விஷயங்களை பரமாத்மா புரிய வைக்கிறான். மேற்கொண்டு பாஷ்யக்காருடைய வியாக்கியானத்தை நாம் அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இதுவரை சொன்ன ஸ்லோகங்களின் அர்த்தங்களை நாம் புரிந்து கொண்டோம் அல்லவா? அதை பிரதிதினம் பிரதிக்ஷணம் அனுசந்தானம் செய்வோம். அவ்யக்தாதீனி பூதானி அவ்யக்தாதீனி பூதானி யக்தமத்யானி பாரத யக்தமத்யானி பாரத அவ்யக்த நிதனான்யேவ அவ்யக்த நிதனான்யேவ தத்ர கா பரிதேவனா. தத்ர கா பரிதேவனா. இப்பொழுது நாம் அனைவரும் இந்த ஸ்லோகங்களை பாராயணம் செய்வோமா? அவ்யக்தாதீனி பூதானி யக்தமத்யானி பாரத அவ்யக்த நிதனான்யேவ தத்ர கா பரிதேவனா. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் ஒன்றாக இருப்பது நாம சங்கீர்த்தனம். எத்தனையோ ஆச்சாரியர்கள், மகான்கள், ஆஸ்தீக அன்பர்கள் தெய்வத்தை பாடல்களால் ஆராதித்து மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைந்துள்ளனர். அவ்வழிகள் பெருமை முக்க சுவாமியின் நாம சங்கீர்த்தனத்தை இப்பொழுது நாம் கேட்போமா? साक्षात् परब्रह्म
Ram
இந்நிகழ்ச்சியில் இதுவரையும் நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் இருந்திருந்தால் அதனை நிவர்த்தி செய்யும் பொருட்டு சுவாமியிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टम् मात्राहीनम् च यद्भवेत् तत्सर्वम् क्षम्यताम् देवनारायण नमोऽस्तु ते. अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. சுவாமியின் அருள் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.